கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம். நீ படுத்திருக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடிதியான திகழும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளில் ஆண்டவரே நம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் தந்த இளைப்பாறுதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் பிறகை காக்கிறதா இருந்ததே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வலப்பக்கத்தில் நிழலாக இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வலப்பக்கத்தில் அசைக்கப்படாதபடி எங்களை காத்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் கொடுத்த பாதுகாப்புக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த சுகமல ஜீவனுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, எப்பொழுதும் அறியாமல் செய்த இந்த பாவமாந்தாலும் உங்கள் ரத்தத்தினால் இன்னும் ஒரு விஷயங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அதிகாலை எழுமையுமே பாடி மகிமைப்படுத்தி இந்த வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. வசனத்தின் வழியாக கர்த்தர் ஒவ்வொருவரோடு பேசுங்க இயேசு சுவாமி. இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஜெபிக்கிற குடும்பங்கள் ஆண்டவரே படுத்துக் கொள்ளும் பொழுது அவங்க நித்திரை இன்பமாய் மாறட்டும் அப்பா. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடுப்பும் ஆண்டவரே வராதபடி ஒவ்வொரு குடும்பத்தையும் ரத்தத்தினால வேலியடிச்சு பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே கர்த்தரையே நம்பி இருக்கிற குடும்பங்கள், அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள், வாஞ்சைகள் ஆண்டவரே ஸ்தோத்திர எந்த காரியத்திற்காக நெடுங்காலமாய் காத்திருக்கிறாங்களோ கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஆசீர்வதித்து பதில் கொடுத்து இயேசு என்ற நாமத்தை மகிமைப்படுத்துவீராகப்பா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணுவீராகப்பா. ஆமென்.